இது வந்து நான் வந்து எப்படி எடுத்து கொண்டு போலான்னு பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு என்ன சொல்றது? எடுத்தோனே மார்க்கெட்ட பத்தி நான் அது இதுன்னு சொல்லிட்டு பயமுறுத்தாம, ஒரு கதை மாரி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு விரும்புறேன். ஏன்னா, நமக்கு மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருக்கிற பல விஷயங்கள் வந்து, ஒரு கதையோட்டமா சொல்லப்பட்ட விஷயங்களா தான் இருக்கும். அப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வந்து பெரும்பாலும் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஸோ இதையும் உங்களுடைய மனதுல வந்து ஆழமா கொண்டு போகணும்னு விரும்புறேன். ஸோ அதனால நான் இத வந்து ஒரு கதை மாரி சொல்றேன். இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி. இன்னும் சொல்லப்போனா 420 வருஷங்கள் கரெக்ட்டா சொல்லணும்னா. அ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யூரோப்ல இருந்து அ இங்க இந்தியாவுக்கு வணிகம் செய்ய விரும்புறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வணிகம் இல்லையா? அ அதுதான் ஃபர்ஸ்ட் வணிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அதுக்கு முன்னாடி வணிகம் இருந்தது. ஆனா அதற்கு முன்னாடி ஆ சங்க காலத்துல இருந்தே தான நம்ம இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்குமா வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அப்படி வந்தவங்கலாம் யாரு அப்படின்னா, ராஜாக்கள், ராஜாக்களுக்கு அடுத்து இருக்கிற முக்கியமான நிலப்பிரபுக்கள், பெரிய ஆட்கள். அதாவது நல்ல பணக்காரங்க. அவங்க கையில மட்டும் தான் இந்த வணிகம் அப்படின்னு இருந்தது. இந்த என்ன சொல்றது? ஆ 1600கள்ல ஒரு ஒரு முக்கியமான மாற்றம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாலுமிகள்லாம் குறைஞ்சு போயி, மாலுமிகளுக்கான தட்டுப்பாடு இருக்கும்போது, இந்தியாவுக்கான போக்குவரத்து அப்படின்றது நிலப்போக்குவரத்து வழியா ஒரு அதுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. அப்போ மீண்டும் கடல் போக்குவரத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஆ சரி முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ராஜாக்கள்ட்ட போயிட்டு நல்ல கடல் அ வணிகம் தெரிஞ்ச மாலுமிகள் போயிட்டு அப்ரோச் பண்றாங்க. அப்ப இருக்கிற ஸ்பெயின் அண்ட் அ என்ன சொல்றது? இந்த ஜெர்மன் எல்லாமே அன்னைக்கு ஒரே நாடா இருந்தது. அப்ப ஸ்பெயின் ராஜாக்கள்ட்ட போயிட்டு அத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்கும்போது அவர் வந்து, "என்னால உதவி பண்ண முடியாது" அப்படிங்கிறாரு. அதே மாரி அங்க இருக்கிற மத்த ராஜாக்களுமே பெருசா உதவி பண்ணல. அப்போ இவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. அ பணக்காரங்களும் காசு தர மாட்டேங்கிறாங்க. ராஜாவும் காசு தர மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, துறைமுகத்துல இவங்க ஒரு அ ஐடியா கொண்டு வராங்க. நாம ஏன் வந்து ஒருத்தர்ட்டயே போயிட்டு காசுக்கு நிக்கணும்? எல்லார்கிட்டயும் கேட்போம். ஒரு 100 பேர்கிட்ட அ காச வசூல் ஐ மீன் வாங்கி, ஒரு தொழில தொடங்கி ஒரு கப்பல கட்டி, அந்த கப்பல வந்து இந்தியாவுக்கு கொண்டு போவோம் அப்டின்ட்டு, ஃபர்ஸ்ட்டு ஆம்ஸ்டர்டாம்ல அ இந்த கத ஆரம்பிக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிக்கிட்டுலாம் ஆரம்பிக்கல. ஒரு கம்பெனி ஆரம்பிக்குது. அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அந்த கம்பெனி பேரு வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு நூத்துக்கணக்கான பேர்ட்ட இருந்து அ சின்ன சின்னதா ஒரு அ 100, 200 அப்படின்ற மாரி பணத்த திரட்டுறாங்க. அதுக்கேத்த மாரி இவங்க அவங்களுக்கு ஷேர்ஸ எழுதி குடுக்குறாங்க. எழுதி குடுத்து கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியா உருவாக்கி, அந்த கம்பெனிக்கு ஒரு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அதெல்லாம் அவங்களே இதெல்லாம் போட்டு, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கப்பல் கட்டுறாங்க. அந்த கப்பல் கட்டி, ஆட்கள திரட்டி, அங்கேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அ அந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து முதல் கப்பல இந்தியாவுக்கு அனுப்புது. அது வந்து சேர்ற இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இன்னைக்கு இருக்கிற சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற புலிக்காட் அப்படின்ற அந்த அ என்ன சொல்றது? துறைமுகம். அன்னைக்கு வந்து புலிக்காட்டு தான் துறைமுகம். ஆ ஸோ புலிக்காட்டுக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னா, பழவேற்காடுன்னு அர்த்தம். ஆ ஸ் அது எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும், ஹார்பருக்கும் நடுவுல இருக்கும். சென்னை ஹார்பர் இருக்கு இல்லையா? சென்னை ஹார்பருக்கும் அந்த ஸ்ரீஹரிகோட்டா தீவு அ இந்த சைடு நடுவுல ஆந்திரா பார்டர் பக்கத்துல நம்மளுடைய அந்த பழவேற்காடு, புலிக்காடு அப்படின்ற அந்த ஏரியா இருக்கு. ஸோ அங்க வந்து இறங்குறாங்க. அங்க இருந்து ஆ அப்படியே தான நம்ம சவுத்துல கொஞ்சம் கொஞ்சமா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஸோ இந்த ரூட்ட கண்டுபிடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, பிரிட்டிஷ் மக்கள் அங்கேயும் இதே மாரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு பேரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதாவது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு இருந்துச்சுல்ல, அதுக்கு அப்படியே தான பேரலலா இவங்க வந்து இங்கிலீஷ்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேரு உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாரி இருந்திருக்கும். ஹிஸ்டரி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற நாடுகள ஐ மீன் கை கைக்குள்ள போட்டுக்கிட்டு, ராஜாக்கள கைக்குள்ள போட்டுக்கிட்டு, அப்படியே நாடுகள பிடிச்சு, வரி வசூல் பண்ற உரிமைகள வாங்கி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரிட்டிஷ் இந்தியான்ற அந்த ஒரு இந்தியா வருது. இல்லைங்களா? ஸோ, இப்போ இந்த கம்பெனி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஒரு நூற்றாண்டு போகுது. அதாவது 1600ல இருந்து இந்த 1700களுக்குள்ள ஆ இவங்க நல்லா வேகமா வளர்றாங்க. இதோட வளர்ச்சி அடுத்தடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் கிளம்பி தான் அ நான் அதாவது ஐடியா இல்ல, ரூட் இல்ல, எதுவும் தெரியாம நானு அரையும் குறையுமான ஒரு அறிவ வச்சுக்கிட்டு ஒருத்தரு நான் இந்தியாவ போய் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார். அப்படி கிளம்பி போய் தான் கடைசில எங்க போய் இறங்குறாரு அப்படின்னா, மேற்கிந்திய தீவுகள்ல போய் இறங்குறாரு. கொலம்பஸ். ஆ ஸோ அதே மாரி இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு நேரா அப்படியே டிராவல் பண்ணி அந்த நீரோட்டத்த புடிச்சு அப்படியே போனா, அது கொண்டு போய் எங்க போய் சேர்க்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியா இருக்குல்ல, ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த சிட்னில கொண்டு போய் சேர்க்குது. யார் அந்த ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் குக்கு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயணம் இருக்கு இல்லையா? இந்த ஷேர் மார்க்கெட் மூலமா ஆரம்பிச்ச கடல்வழி பயணங்கள், பல புது நாடுகள வந்து உருவாக்க ஆரம்பிச்சது. அமெரிக்கா, அ அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா, அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. ஆப்பிரிக்கால தென்னாப்பிரிக்காவுக்கு போயிட்டு லேண்ட் ஆகி, அப்படியே தானே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றாங்க. அ மடகாஸ்கர். மடகாஸ்கர்லாம் பல வருஷமா வந்து அ அந்த என்ன சொல்றது? யாருமே போகாத ஒரு தீவா தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து அவங்க வந்திருக்காங்க. பிரெஞ்ச் பீப்பிள்ஸ் போயிட்டு மடகாஸ்கர் பக்கத்துல ஒரு தீவுல இறங்கியிருக்காங்க. இப்பவும் அந்த தீவு வந்து அவங்க பேர்ல தான் இருக்கு. ரீயூனியன் தீவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏகப்பட்ட தீவுகள் இப்படிதான் கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் ஒரு நெருங்கின சம்பந்தம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட வியாபாரம் பண்றதுக்காக உருவானது தான் ஷேர் மார்க்கெட். அதே மாரி நம்மள வந்து அடைஞ்சது ஆரம்பிச்சது தான் அந்த மார்க்கெட். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பழவேற்காட்டுல வந்து இறங்கி தான் இந்த மார்க்கெட்டே தான ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா என்ன மாற்றங்கள்லாம் நடக்குது? நீங்க ஹிஸ்டரியில நெறைய விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. நான் ஆட்சி அமைப்புக்குள்ளலாம் போகல. அ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போவோம். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் என்ன பண்றாங்க அப்டின்னா, துறைமுகங்கள்ல அங்கங்க அ நெறைய கப்பல் கட்டுற தளங்கள் உருவாகுது. அவங்க வந்து அ எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. நாடுகள்ல எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. புது புது வியாபாரம் இந்தோனேசியா தீவுகள்லாம் இப்படித்தான் நெறைய கண்டுபிடிச்சாங்க. பல தீவுகள் வந்து கண்டுபிடிக்கப்படாமலே இருந்தது எல்லாமே இந்த அ ஷேர் மார்க்கெட் தான். இந்த ஷேர் மார்க்கெட்ன்றது என்ன அப்டின்னா, ஒரு சிலர்ட்ட இருந்த பொருளாதாரத்த அ எல்லாருக்கும் திறந்து விட ஆரம்பிச்சது. அப்போ அ அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈரோப் இன்னைக்கு இருக்கிற ஈரோப் வந்து ஒரு அ என்ன மாதிரியான ஈரோப்பா இருந்தது அப்டின்னா, ஒரு சிலர்ட்ட மட்டுமே அதிகாரமும், ஒரு சிலர்ட்ட மட்டுமே எதனா பணபலமும் இருந்த ஒரு நாடா இருந்தது. இவ்வளவுக்கு அ இப்ப இருக்கிற மாரி ரொம்ப வளமாலாம் இல்ல. கல்ச்சர் இருந்திருக்கலாம். பட் அ அந்த அளவுக்கு இல்ல. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அவங்க கையில காசு காமன் பீப்பிள் கையில வந்து காசு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சது. நெறைய பேரு வசதி வாய்ப்புள்ளவர்களாக மாற ஆரம்பிச்சாங்க, அந்த நூற்றாண்டுல. ஸோ அப்ப அ
இது எத உடைச்சு விட்டுச்சு அப்படின்னா, பொருளாதாரத்த அ ஒரு சிலர்ட்ட மட்டுமே இருந்த பொருளாதாரத்த எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தது வந்து ஷேர் மார்க்கெட் தான். இப்படி சேர்த்ததுனால நல்ல விளைவுகள் ஏற்பட்டுச்சு. இந்த 1600களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. ராணுவம் மட்டும் தான். அதே மாரி தீயணைப்பு அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இந்த தீயணைப்பு வந்ததும் ஷேர் மார்க்கெட்டுக்குமே சம்மந்தம் இருக்கு. துறைமுகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, போட்டி பொறாமைனால அப்பப்ப தீ வச்சு விட்டுருவாய்ங்க. ஸோ, அப்ப வந்து தீ அணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்றது? அ ஒ ஒரு வண்டி ஒரு ரெடியா இருக்காது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மரக்கலன் எப்பவும் ரெடி பண்ணாங்க. அந்த கலன்ல எப்பவும் தண்ணீய ஊத்தி அப்படி ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. எங்கேயாவது தீ விபத்து நடந்துச்சு அப்படின்னா, நேரா போய் அந்த தீய அணைச்சுட்டு வந்துருவாங்க. இதே மாதிரியான பிரச்சனைகள்ல வந்து, அ இன்னொரு பிரச்சனை வந்து, கப்பல்ல கொண்டு போற சரக்கு வந்து சில சமயம் கடல்ல விழுந்து கப்பல் கவுந்துறது, அப்புறம் கடல் கொள்ளையர்கள் வந்தாங்க. ஸோ, அப்ப என்ன ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு. நீ வந்து என்கிட்ட ரூ. 1,00,00,000 சரக்குக்கு ரூ. 1,00,000 இன்சூர் பண்ணிக்க. நீ போயிட்டு வந்துரு. ஒருவேள உனக்கு சரக்கு கைக்கு போய் சேரல, இல்லாட்டினா கப்பல் அப்படின்னா, ரூ. 1,00,00,000 நான் தந்துர்றேன். இல்லாட்டி நீ போயிட்டு வந்துரு. காசு கிடையாது. அவ்வளதான். ஓகேங்களா? இப்போ என்னன்னா, இப்போ இந்த இன்சூரன்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்து வேற என்ன வர ஆரம்பிச்சது அப்டின்னா, ஆ ஆ போலீஸ் ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சது. அது போக வந்து நெறைய யூனிவர்சிட்டீஸ் உருவாக ஆரம்பிச்சது. இந்த யூனிவர்சிட்டீஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த சமயத்துல தான் சயன்ஸ் மேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா, அ வெவ்வேறு நாடுகளுக்கு அதிகமா போகும்போது, அங்கெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. வெடிமருந்து அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து சைனால இருந்து அப்படியே தான ஈரோப்புக்கு வர ஆரம்பிச்சு, அவங்க வந்து கெமிஸ்ட்ரில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கெமிஸ்ட்ரில இருந்து பயாலஜி இன்னும் வர ஆரம்பிச்சது. மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது இப்படித்தான். இப்படித்தான் சயன்ஸ் வந்து திடீர்னு ஒரு பூம் மாரி அப்படியே வளர ஆரம்பிச்சது. ஏன்னா, மக்கள்ட்ட பொருளாதாரம் போகுது. ஆ என்ன சொல்றது? இந்த அறிவுன்றது ஒரு ஒரு சிலர்ட்ட மட்டுமே இருந்த சில விஷயங்கள வந்து ஓப்பன் பண்ணி விட்டது. ஸோ நெறைய யுனிவர்சிட்டீஸ் நெறைய அ கத்துக்க ஆரம்பிச்சாங்க. நெறைய ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த பீரியட் தான் சயன்ஸ் வந்து பயங்கரமா வளர ஆரம்பிச்சது. இதோட இன்னொரு பக்க விளைவு என்ன அப்டின்னா, ஈரோப் முழுக்க எல்லார்கிட்டயும் காசு போகும்போது, அப்போ இன்னொரு மாற்றம் நடந்தது. மக்களாட்சி அப்டின்ற அந்த மாற்றம். மக்களாட்சின்றது ஒருத்தர் கையில்ட்ட ஒரு ராஜா தான் ஆளணும் அப்டின்ற அந்த அந்த கான்செப்ட் மாற ஆரம்பிச்சது. பிரெஞ்சுல வந்து பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது. 1600கள்ல ஷேர் மார்க்கெட் வருது. 1700கள்ல பிரெஞ்சு புரட்சி ஏற்படுது. பாருங்க. இதோட பக்க விளைவுகள் நாட்டோட அரசாங்கத்தையே மாத்துது. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்டின்றது நம்ம இத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருளாதார யுக்தி அப்டின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து நம்ம விலகி இருக்கிறதுனால, அ நமக்கு லாபமா, நட்டமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நமக்கு நட்டம் தான். அப்போ நேரடியா ஷேர் மார்க்கெட்ல இறங்குறது அ நல்லதான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா இறங்கலாம். ஆனால், ஒரு ப்ராப்பர் நாலேட்ஜ கெயின் பண்ணிட்டு, நம்ம உள்ள போறதுன்றது நல்லது. அந்த நாலேட்ஜ குடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த சந்திப்புகள நம்ம நடத்துறோம். ஓகேங்களா? இந்த சந்திப்புன்றது அ என்ன சொல்றது? உங்களுக்கு எத குடுக்கும் அப்டின்னா, ஆ நான் உங்களுக்கு ஆ ஷேர் மார்க்கெட்ட ஃபுல்லாத்தையும் சுத்தி காட்டுவேன். அதுக்குள்ள இருக்க எல்லா விஷயங்களையும் சொல்லிக் குடுப்பேன். எல்லாமே இருக்கும். ஆனா, நான் சொல்லிக் குடுக்குறது வந்து ஆனா, ஆவன்னா மட்டும் தான். மிச்சத்த எல்லாமே நீங்களே தான எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கணும். ஒரு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது? ஒரு கைகாட்டி மரம். இந்த சைடு போனீங்கன்னா, நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இந்த சைடு போனீங்கன்னா, அத கத்துக்கலாம். அப்படின்னு சொல்றாரு. மிச்சத்த வந்து நீங்க தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ, ஏன்னா இது அப்படிதான். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம, நம்ம எதையும் ஒருத்தர் சொல்லிக் குடுக்குறது மூலமாவே முழுசா கத்துக்க முடியாது. ஸோ, இப்போ ஷேர் மார்க்கெட் ஏன் வந்து அ அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க.
இன்னைக்கு நீங்க அ என்ன சொல்றது? ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட், ட்ரெடிஷனல் சேவிங்ஸ்ன்னு ஒரு விஷயத்த தான் நம்ம முக்காவாசி இந்தியர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்டின்னா, நம்மகிட்ட கொஞ்சம் காசு நல்லா சேர்ந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு நிலத்த வாங்குவோம். ரியல் எஸ்டேட்ல நம்ம காசு போடுவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அ தங்கத்த வாங்குவோம். தங்கத்த வாங்கி சேர்த்து வைக்கிறதுன்றது ஆதி காலத்துல இருந்தே நம்மகிட்ட இருக்க ஒரு பழக்கமா இருந்தது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுவோமா? அப்டின்னு கேட்டா போட மாட்டோம். ஷேர் மார்க்கெட்ல இறங்குவோமா? அப்டின்னா தெரியாது. நமக்கு அ இறங்க மாட்டோம். ஸோ, அங்க வந்து நம்ம பண்றது என்ன அப்டின்னா, மிகப்பெரிய ஒரு என்ன சொதப்பல் நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, ஷேர் மார்க்கெட் அப்டின்றது எக்கானமியோட சேர்ந்து இயங்கக்கூடியது. இந்த நாட்டோட பொருளாதாரம் இருக்கு இல்லையா? அந்த பொருளாதாரத்தின் ஒரு அங்கம். பொருளாதாரம்னாலே இதுதான் அப்டின்னு இல்ல. பொருளாதாரத்தின் ஒரு அங்கமா அ ஷேர் மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நீங்க நாட்டோட எக்கானமியோட டிராவல் பண்ணாம, நீங்க ஒரு டைரக்ஷன்ல போய்க்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து வளர முடியாது. ஒரு நதி இருக்கு. அந்த நதியில இருக்கிற அ எல அ என்ன சொல்றது? எல்லா விஷயமும் அது பயணப்படணும். ஒரே இடத்துல தேங்கி கிடந்தோம்னா, அதுக்கு வந்து என்ன சொல்றது? நதியா இருக்க முடியாது. அது ஒரு குட்டை. அவ்வளதான். ஸோ நம்ம வந்து அ பொருளாதாரன்ற அந்த நதியோட நம்ம டிராவல் பண்ணணும். ஒரு பெரிய கடல் மாதிரியான இருக்கிற இந்த வெல்த்ல நாமளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ட பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. அ அப்போ நிலத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா? தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அத பத்தி கொஞ்சம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்றது நல்லது. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் என்னோட ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். அ கொஞ்சம் இருங்க. நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. ஆ என்டியர் ஸ்க்ரீனையும் ஷேர் பண்றது தான் நல்லாருக்கும். அதுதான் ஈஸியும் கூட. ம். இப்போ நான் Googleல தான் சர்ச் பண்ணேன். Googleல சர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச இந்த ரிசல்ட்ட தான் நான் உங்கள்ட்ட காட்டுறேன். கோல்டு CAGR லாஸ்ட் 20 இயர்ஸ் இன் இந்தியா. இதத்தான் நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு CAGRன்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது CAGR தெரிஞ்சுக்காம நம்ம இது பண்ண முடியாது. CAGR நீங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்றோம்ல. ம். அதுதான். அ அதோட இன்னும் கொஞ்சம் வட்டி வந்து அடுத்த வருஷத்துல வந்து பார்ட்டிசிபேட் ஆகாது. அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ம். சார் உங்க வாய்ஸ் ஸோ பிரேக் ஆயிடுச்சுங்க சார் நடுவுல. ஹலோ கேக்குதுங்களா? நண்பர்களே நடுவுல கேக்குதா? சிஏஜிஆர் சொன்னோன்னே சரியா கேட்கலைங்க சார். எனக்கு மட்டுமான்னு தெரியல. இல்ல கேட்கல சார். மித்தவங்களுக்கு எப்படி கேக்குதுங்க? இல்ல கேட்கல தான். இல்ல கேட்கல கேட்கல தான் கேட்கல. சார். வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ கேக்குதுங்களா? இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேட்குதுங்க சார். இப்போ கிளியரா இருக்குங்களா வாய்ஸு? கிளியர் சார். ஓகே. இப்போ ஓகேங்க. இந்த சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரிட்டர்ன் இருக்குல்ல, நான் அத என்ன சொன்னேன்னா, அத விட கூட்டு வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். கூட்டு வட்டி வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும்.
காம்பவுண்ட் ஆனுவல் growth ரிட்டர்ன் அப்படின்றது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றீங்கன்னா ஒரு வருஷத்துல நமக்கு கிடைக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துருவோம். மிச்சம் திரும்ப வந்து அந்த என்ன சொல்றது, இந்த பிக்ஸட் டெபாசிட்லலாம் நீங்க போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான். நமக்கு சொல்லப்படுகிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதாவது பிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க உங்களுக்கு 8% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னுவாங்க. வாவ்! சூப்பர் 8% ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கே அப்படின்னு இருக்கும். ஆனா அத வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். 1 வருஷத்துக்கு தான். இத நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட்ட வந்து அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் 6% மட்டும் தான். ஏன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பெருசா தெரியறது வந்து அ என்ன சொல்றது? அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து கம்மியா தெரியும். ஸோ, அதே மாரி தான் தங்கத்தோட வளர்ச்சிய பார்த்தீங்க அப்டின்னா, போன வருஷத்த விட இந்த வருஷம் 20% வளர்ந்துருச்சு அப்டின்னுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா லாஸ்ட் 10 வருஷத்துல எப்படிப்பா வளர்ந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, அந்த வளர்ச்சி அப்படின்றது நாமினலா தான் இருக்கும். பெருசாலாம் ஒண்ணும் வளர்ந்திருக்காது. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிஏஜிஆர் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 20 வருடங்களாக தங்கம் வந்து 11% ரிட்டர்ன்ஸ் தான் கொண்டு வந்து குடுத்திருக்கு அப்படின்னு. சரி. இப்ப 10 வருஷத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்றத பார்த்துருவோம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கோல்டு கொண்டு வந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு அதாவது 2000லேருந்து 2023 அதாவது கிட்டத்தட்ட 23 வருஷம். ஆனா 2010ல இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெறும் 9.51% இவ்வளவுதான் கொண்டு வந்திருக்கு. வருஷத்துக்கு இதோட குரோத் பார்த்தீங்க அப்படின்னா 9.51%. இதோட ஒரு பிக்ஸட் டெபாசிட்ட கம்பேர் பண்ணீங்கன்னா, உண்மையிலேயே கோல்டு வந்து நல்ல இன்வெஸ்ட்மென்ட் தான். ஆனால் கோல்டுல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. கோல்டுல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸா நீங்க ஐ மீன் என்ன சொல்றது? ஒரு இடிஎஃப் கோல்டு எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, அம் என்ன சொல்றது? கோல்டு பாண்ட் எடுத்திருந்தாலும் சூப்பர். ஏன்னா, அங்க வந்து செய்கூலி, சேதாரம் அப்படின்ற கான்செப்ட்டே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தங்கத்த வந்து கோல்டு இடிஎஃப்பாவும் வாங்குறது இல்ல. எப்படி சொல்றது? அ கோல்டு இந்த ரிசர்வ் பேங்க் அப்பப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. கோல்டு பாண்ட். அப்படியும் நம்ம வாங்குறதில்ல. நம்ம ஸ்ட்ரெய்ட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடைக்கு போவோம். 22 கேரட் தங்கத்த வந்து செய்கூலி சேதாரத்தோட வாங்குவோம். ஆனா, கோல்டு இடிஎஃப்பும், கோல்டு பாண்டும் 24 கேரட்ட வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம குடுப்பான். ஓகேங்களா? ஸோ 2ம் ஒண்ணு கிடையாது. ம். ஓகே. இப்ப இந்த 22 கேரட் செய்கூலி சேதாரத்தை எல்லாம் நீங்க வாங்குன அந்த முதலீட்டுல இருந்து நீங்க கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த 9.51% கிடையாது. ஏன்னா, இந்த 9.51%ன்றது அவன் சொல்றது 24 கேரட் தங்கத்த சொல்றான். 22 கேரட் கடையில விக்கிற அந்த தங்கத்த சொல்லல. இது 24 கேரட். 22 கேரட் செய்கூலி சேதாரத்தோட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுல வெறும் 8% தான் கிடைக்கும். 9.51 கூட கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ, அ அன்னைக்கு வாங்குன அந்த தங்கத்த, இப்போ இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இப்ப இன்னொன்னு எடுத்து பார்ப்போம். இப்ப வந்து கோல்டு அ இதுல சாட் வரல. அ இல்லாட்டினா இப்படி பண்றேன். இந்த சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுல இன்னமும் ம்ஹ்ம். இப்படி பண்ணுவோம். கோல்டு மினி ஆ இவன் வந்து கரெக்ட்டா குடுப்பான். ஏன்னா, இது வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல இருக்கிற அந்த சார்ட்டு. இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல கோல்டு மினின்றது இந்தியன் பிரைஸ்ல லிஸ்ட் ஆகும். அதனால தான் நான் கோல்டு மினி எடுத்தேன். அதுவும் வந்து கோல்டு மினி வந்து 10 கிராம் தங்கத்தோட விலை. அப்போ 1 கிராமோட விலை வந்து 7,000 இன்னொன்னு 24 கேரட் தங்கம். இதோட சார்ட் வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. லோட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ள பேச வேண்டியத பேசிருவோம். ஓகேங்களா? ம்.
இங்க இருக்கு. கோல்டு சிஏஜிஆர். நம்ம 10 இயர்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல. ஓகே. லாஸ்ட் 5 இயர்ஸ் பேசுவோமா? ஏன்னா இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க நம்ம இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் அது பிராக்டிகலா பார்க்கையில அது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. கோல்ட்ஸ் 24 கேரட் கோல்டு தான். இப்ப பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நிஃப்டிய விட 18% அதிகமா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வருது. எப்பவுமே ஷார்ட் டெர்ம்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு நல்ல ரிட்டர்ன் கொண்டு வர மாரி இருக்கும். ஆனால் லாங் டெர்மா பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து என்ன சொல்றது? அதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது ஒரு நாமினலான ரிட்டர்ன். நம்ம என்னைக்குமே வந்து 5 வருஷத்துக்குள்ள தங்கத்த வாங்கி 5 வருஷத்துல விக்கிற டைப் கிடையாது. நம்ம வாங்குனோம்னா, நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்போம். நம்ம பிள்ளைக இப்ப வந்து என்ன சொல்றது? 10 வயசுல இருக்குங்க. நம்ம அடுத்து 10 வருஷத்துல தான் நம்ம சேர்த்து வைப்போம். ஸோ அந்த 10 வருஷ கணக்க தான் நம்ம பார்க்கணும். இப்ப திடுதிப்புன்னு ஏறுன இந்த அதிரடி தங்கத்தின் விலை எப்பவுமே ஏறுமா? அப்படின்னு கேட்டா ஏறாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, திடுதிப்புன்ட்டும் ஏறும். 3 இயர்ஸோட கவுண்ட் பண்ணும்போது கணக்குல சேர்க்கவே முடியாது. ஸோ கோல்டு சார்ட் லோட் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு குடுக்க முடியும். ஓகே. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு வந்து நமக்கு சார்ட் கிடைச்சிருச்சு. நான் இத வந்து ஃபுல் ஸ்கிரீன்க்கு கொண்டு போறேன். ஓகேங்களா? இதுல என்னன்னா, அம் கீழ என்னால பார்க்க முடியல. கீழ ஸ்க்ரால் பண்ணா ஸ்க்ரால் ஆக மாட்டேங்குது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, வருஷம் அந்த மேக்ஸிமம் லிமிட்ட நான் காமிக்கணும்னு பார்க்கிறேன். மேபி இந்த 1 மந்த் செட் ஆகும்னு நெனைக்கிறேன். இந்த சார்ட்ட ஃபுல்லா என்னால லோட் பண்ண முடியல. ஏன்னா, கீழ இந்த அட்வர்டைஸ்மென்ட் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு இப்படி இருக்கு. இப்போ இதுல வந்து ஓரளவுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வருஷம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்ல. இதுதானே முக்கியம். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்ப எவ்வளோ இருக்கு அப்படின்ற அந்த கால்குலேஷன்ஸ் தான் நமக்கு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல வேகமா ஏறி இருக்க மாரி இருக்கும். ஆனா, உண்மை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். லாஸ்ட் 10 இயர்ஸ் இது. ஸோ, இதுல வந்து இந்த சடன் குரோத் அப்படின்றது நேச்சுரலா எப்பவுமே நிக்குமா? அப்படின்னா, எப்பவும் அதுக்கான இது சொல்ல முடியாது. சரி, இதே பீரியட்ல வந்து நிஃப்டி எந்த அளவுக்கு ஏறியிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இதோட குரோத் இருக்கு இல்லையா? இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நிஃப்டி சிஏஜிஆர் லாஸ்ட் 10 இயர்ஸ் 14%. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 3x ரிட்டர்ன்ஸ் குடுத்து வந்திருக்கு. அதாவது நீங்க வந்து அம் அஹ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து 300%ன்றான். 20 இயர்ஸ்ல தான் இது வந்து 20 என்ன சொல்றது? 14%. இப்போ இதுல எடுத்துக்கிறேன். ஸோ நிஃப்டி அண்ட் நிஃப்டின்றது ஷேர் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ். அதாவது டாப் 50 கம்பெனிஸோட இண்டெக்ஸ். அந்த நிஃப்டி 50 என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 14% இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 300% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அப்ப நமக்கு அ இப்ப இங்க கோல்டுல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்ற ஒரு அப்ராக்ஸிமேட் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இங்க வந்து ஒரு 27 இருக்கு. இந்த 27ஓட டபுள் எவ்வளோ இருக்கும்? ஒரு 54 இருக்குமா?
54க்கு வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா 71ல வந்திருக்கு. இப்ப நியர்லி ஒரு 180% அப்படின்றது இருக்கு. ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நிஃப்டி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா 300% growth ஆயிருக்கு. அதுதான் இங்க விஷயம். நான் அதையும் காமிச்சுறேன். நிஃப்டி சார்ட். லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. லோட் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ கரெக்டா எடுத்துக்கிறேன். இங்க எடுத்துக்கிறேன். அதாவது 2014 2014 ஜூன் இந்த வாக்குல எடுத்துக்கோமா? ஓகே. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு 7,000 சில்லறைல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25,000 நம்ம தொடப்போறோம். 24,000 சில்லறைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கு. இது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா, 7 3 21. ஆப்வியஸா உங்களுக்கு வந்து ஒரு 220% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 200 இருங்க 5 இயர்ஸ்ல இதோட growth பார்த்தீங்க அப்படின்னா 105%. அதாவது 2 மடங்கு. 10 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா சொல்றதா இருந்தா 10 இயர்ஸ்ல ஒரு 6,000 சில்லறைல இருந்தது ஆரம்பத்துல. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 24,000 சில்லறைல இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 250% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப தங்கத்தை விட கோல்டு அப்படின்னு ஐ மீன் நிஃப்டி 50 அப்படின்றது ஜாஸ்தியாவே இருக்கு. இதே நிஃப்டி 50க்கு மட்டும் இல்லாம நிஃப்டி மிட் கேப் 50ன்னு ஒண்ணு இருக்கு. அதோட சார்ட் பார்த்துடலாம். அதெல்லாம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். ரைட். இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து நம்ம ரியல் எஸ்டேட்னு ஒண்ணு இருக்குல்ல. மிட் கேப் 50 5 இயர்ஸ் லோட் ஆக மாட்டேங்குது. லோட் ஆச்சுன்னா அப்பதான் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நிஃப்டி 50 விட மிட் கேப் அப்படின்றது இன்னமும் அதிகமா வளரும். வேகமா வளரக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500% ரிட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வரக்கூடியது இந்த ஒரு 10 இயர்ஸ்ல. நான் ஒரு சில ஃபண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து லேண்டுக்கு வரலாம். லேண்டு அதாவது ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா? ரியல் எஸ்டேட் சிஏஜிஆர் லாஸ்ட் 20 வருஷத்துல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9% ரிட்டர்ன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. இதே வந்து 15 வருஷத்துல அப்படின்னா 6.5ம் 10 இயர்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 4.8% growth இருக்கிறதா இந்த பினான்சியல் எக்ஸ்பிரஸ்ல வந்து இந்த நியூஸ் வருது. இப்போ இதை நீங்க இந்த ஆர்டிக்கல் எடுத்து நீங்க உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு இதோட ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஈக்விட்டி எந்த அளவுக்கு டிஃபரெண்ட் அண்ட் என்ன சொல்றது ஈக்விட்டிக்கும் மற்றதுக்குமான அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். கொஞ்சம் லோட் ஆகுறதுக்கு. ஓகே. இந்த இது கொடுத்துருக்கான். ஓகே. இது கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கொண்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய என்ன சொல்றது போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு அடுத்து இன்சூரன்ஸ்ல மேக்சிமம் இன்சூரன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் வெறும் 4ல இருந்து 5% ரிட்டர்ன்ஸ் தான் கொண்டு வரும். அதோட சிஏஜிஆர் அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் அதிகபட்ச டெப்ட் ஃபண்ட் நல்ல டெப்ட் ஃபண்டுனா கில்ட் ஃபண்ட் நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட் பாண்ட்ல இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரக்கூடியது. இது எல்லாமே ஹை வேல்யூஸை மட்டுமே இவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இந்தியா நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருஷத்துல 17% growthம் 10 இயர்ஸ்ல வந்து 10% growthம் சாரி 15
15 இயர்ஸ்ல 10% அண்ட் 10 இயர்ஸ்ல வந்து 13.3% growth-ம் இருக்கு. இதோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸ் ஈக்விட்டி மார்க்கெட் கூட அந்த அளவுக்கு growth கிடையாது. நம்ம தான் அந்த அளவுக்கு growth. கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா 12%, ரியல் எஸ்டேட் வந்து 9%, அண்ட் என்ன சொல்றது, டெப்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 7%. அப்போ நமக்கு இங்கதான் வித்தியாசப்படுது. ஒரு 17% சிஏஜிஆர் கொண்டு வரதுன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டும். ஒரு சிம்பிள் கால்குலேஷன் நான் சொல்றேன். லம்சம் கால்குலேட்டர்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த லம்சம் கால்குலேட்டர் எடுத்து பாருங்க. ஐயோ, நான் இது போட்டேன். லோட் ஆகுது. லோட் ஆகட்டும். இந்த லம்சம் கால்குலேட்டர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 வருஷம் இப்ப நம்ம மொத்தமா ஒரு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு 20 வருஷத்துல நமக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ ₹1,00,000 நீங்க பண்ணிருக்கீங்க. மார்க்கெட் வந்து 20 வருஷத்துல 17% கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. 17.2. ஓகேங்களா? இப்போ இது எத்தனை வருஷம்? 20 வருஷத்துல. ஓகே. அப்ப 20 வருஷத்துல நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட 24 லட்சத்துக்கு கிடைக்குது. அதாவது 23,90,000 உங்க அக்கவுண்ட்ல இருக்கு. இதுவே என்ன சொல்றது? இந்த ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ் படி பார்த்துக்குவோம். நம்ம கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். 12%. அதுவும் கோல்டுனா நான் சொல்ற கோல்டு இல்லைங்க. ஐ மீன் நான் சொல்ற கோல்டுன்றது இங்க வந்து என்ன சொல்றது? 24 கேரட் கோல்டு. அந்த 24 கேரட் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா, அன்னைக்கு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ₹10,00,000. 10,00,000த்துக்கும் கம்மிதான். ஓகேங்களா? அப்போ நமக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் 24 லட்சம் கிடைக்குது இல்லைங்களா? ஆனா கோல்டு இந்த 20 வருஷத்துல 12% கொண்டு வரும்போது அதுல பாதி தான் கொண்டு வருது. பாதிக்கும் கீழ ஒரு 12 லட்சம் கூட கொண்டு வரல. இதே ரியல் எஸ்டேட் எவ்வளவு கொண்டு வருதுன்றதையும் பார்த்துடலாம். ரியல் எஸ்டேட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 9%. ஓகே. ம். அன்னைக்கு நீங்க 1,00,000த்துக்கு ஒரு லேண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 1,00,000த்துக்கு லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த லட்சம் வந்து ஒரு ₹5,00,000 போகுது. இது எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருக்காது. தங்கத்துல கூட எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். ஆ மத்ததுல எல்லாத்துலயுமே ஒரே மாரி இருக்கும். ஆனா இந்த ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு இடம் வந்து நல்லா சேல் ஆகும். ஒரு இடம் வந்து பெருசா குரோத்தே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் நம்பர். இந்த அப்ப நம்மனால வந்து இந்த இடம் 20 வருஷம் கழிச்சு நல்லா போகும்னு நம்மனால சொல்லவும் முடியாது. இல்லைங்களா? ஸோ அப்ப வந்து நம்மளா ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் இடத்த வாங்கி போடணும். அது ஏறவும் செய்யலாம். இல்ல ஏறாம அப்படியே கிடக்கவும் செய்யலாம். இன்னொன்னு, இந்த இடத்த விக்கும்போது லிக்விடேட் பண்றதும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு புரோக்கர புடிச்சு, அ என்ன சொல்றது? அவருக்கு ஒரு 5% கமிஷன் குடுத்து, அத விக்க வைக்கணும். இல்லைங்களா? அன்னைக்கு ரேட் இருந்தாலும், அன்னைக்கு ரேட்ட விட கொஞ்சம் கம்மியா தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கு. வாங்கும்போது உங்களுக்கு ஹை ரேட்ல வாங்கலாம். ஆனா விக்கும்போது, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ட விட கொஞ்சம் கம்மியா தான் கேட்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அ இதுல இருக்கிற பிரச்சனைகள நான் சொல்ல வந்தேன். இதத்தான் வந்து மெட்டீரியலைஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிமேட் அப்படின்ற இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கு அப்படின்னா, டிமெட்டீரியலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது நீங்க மெட்டீரியலா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அ லேண்டு, அ அதே மாரி என்ன சொல்றது? அ நிலங்கள்,
அப்புறம் இதர வளங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஆடு, மாடு, கோழி எல்லாமே மெட்டீரியலைஸ்ட். ஆனால் டீமெட்டீரியலைஸ்ட் அப்படின்றது அத வந்து அ ஒரு பேப்பரா, அதே சமயத்துல அ ஒரு இடத்துல இல்லாம, அத வந்து உலக பொருளாதாரத்தோட கனெக்ட் பண்ணி விடுறது. ஸோ டீமெட்டீரியலைஸ் பண்ணி விடுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கவுண்ட் அப்படின்றாங்க. இந்த அக்கவுண்ட் இருந்தா மட்டும் தான் நம்மனால வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ஷேர்ஸ வாங்க முடியும், விக்க முடியும். இந்த ஷேர்ஸ வாங்குறதுக்கு, அங்க விக்கிறதுக்கும் தான் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் உருவாகியிருக்காங்க. இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அ யாரோட டை அப்ல இருப்பாங்க அப்படின்னா, அ என்எஸ்சி இந்தியா, பிஎஸ்சி இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியால 2 பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச்ல அவங்க வந்து டை அப்ல இருப்பாங்க. ஸோ நம்ம டைரக்ட்டா வந்து என்எஸ்சிலயோ, பிஎஸ்சிலயோ அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிற முடியாது. ஒரு ஆம் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் வழியா தான் நம்ம வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப இப்படித்தான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்குது. ஓகே. இது போக ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து டைரக்ட்டா அ இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா மியூச்சுவல் ஃபண்ட் வழியா பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்வேன். ஒரு சில ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 20 இயர்ஸ்ல கொண்டு வந்திருக்க ரிட்டர்ன்ஸ கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கு வேற எந்த ஒரு இதுவுமே கொண்டு வந்திருக்க முடியாது. ஸோ அந்த மாரியான ஃபண்ட் எல்லாமே இருக்கு. இப்ப எனக்கு பிடிச்ச ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் சொல்லுவேன். இந்த எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டோட குரோத் பார்த்தீங்க அப்படின்னா, மேசிவான ஒரு குரோத் இருக்கும். அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி. அதாவது அம் கொஞ்சம் ஈக்விட்டி வச்சு பண்ணுங்க. அதாவது அ ஈக்விட்டின்றேன். டெப்ட் ஃபண்ட். அதாவது கையில கொஞ்சம் காசு வச்சுக்கிறது. ஆ ஒரு 30% டெப்ட் ஃபண்டும், ஒரு 70% வந்து ஷேர் மார்க்கெட்லயும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது. இத வந்து அப்படியே சர்க்குலேட் பண்றது. அதாவது மார்க்கெட் நல்லா மேல வரும்போது விக்கிறது, கீழ வரும்போது வாங்குறது. ஸோ அந்த மாரி பண்ணுவாங்க. இதுல பாருங்க, ஒரு சின்ன கால்குலேஷன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்க கையில ஆ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்து சேர்க்குது பாருங்க. கிட்டத்தட்ட அ 52,000 சேர்க்குது. அப்ப 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 5,00,000 இருக்கும். இதுவே 19 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 19 வருஷத்துக்கு முன்னாடி. கரெக்ட்டா சொல்லணும்னா, ஆமா 19 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. 10,000 அன்னைக்கு நம்ம 10,000 போட்டிருந்தோம்னா, இன்னைக்கு 2,31,000. எந்த அளவுக்கு அப்டின்னா, 22 மடங்கு வளர்ந்திருக்கு. 22 மடங்கு. அதுதான் இங்க விஷயம். நான் இங்க கால்குலேட்டர்ல காமிச்சேன் இல்லையா? கிட்டத்தட்ட 17% கிட்ட குரோத் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்க தான். இப்படித்தான். இது ஒரு ஃபண்ட் தான். இது மாதிரி 20 வருஷத்துக்கு மேல குரோத் ஆயிருக்கிற எக்கச்சக்க ஃபண்ட் இருக்குங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாத்துலயுமே நீங்க வந்து எஸ்ஐபில எஸ்ஐபின்றது மந்த்லி இன்வெஸ்ட்மென்ட். அது வழியா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா அ இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து அ என்ன சொல்றது? மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எஸ்ஐபி. லம்ப் சம்மா இன்வெஸ்ட் பண்றத விட எஸ்ஐபியா இன்வெஸ்ட் பண்றது மார்க்கெட் வந்து கீழ விழுகும்போதும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உங்களுக்கு அம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அது பாக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, மார்க்கெட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆன ஒரு வழியா தான் நான் இத சொல்றேன். இது போக மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கா? வேற எதுவுமே ஆப்பர்ச்சுனிட்டீஸே இல்லையா? அப்படின்னு கேட்டா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் யார் குடுக்குறாங்கன்னா, அந்த எக்ஸ்சேஞ்சே குடுப்பாங்க. யாரு? ஆ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கல்ல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈக்விட்டி ஃபண்ட் அதாவது ஈக்விட்டி ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான். ஆ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ற ஃபண்ட் தான் இந்த ஈக்விட்டி ட்ரேடிங் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஈக்விட்டி ட்ரேடிங் ஃபண்ட்ல நீங்க லம்ப் சம்மா இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, ஆ டிமேட் அக்கவுண்ட் அதுக்கு வேணும். அக்கவுண்ட் இருந்துட்டு, உங்களுடைய புரோக்கரேஜ்
கம்பெனிஸ் வழியா நீங்க இடிஎஃப் நீங்க வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடிஎஃப்க்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆனா, இவங்க பண்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. இடிஎஃப் அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்றது. அவனே தான டைரக்ட்டா ஒரு 20 ஷேர்ஸ எடுத்து அந்த ஷேர்ஸுக்கு அ இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு ஃபண்ட் ஒண்ணு கால் பண்ணணும். அதுதான் அவன் பண்றது. அதே மாரி அவன் வந்து கோல்டு இடிஎஃப்ன்னு ஒண்ணு குடுப்பான். அ அதாவது பாண்டுல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்டா இருக்கும். இந்த புரோக்கர் இது என்ன சொல்றது? எக்ஸ்சேஞ்ச் குடுக்காத ஏஎம்சின்னு சொல்லுவாங்க. அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் ஒரு அ 40க்கும் மேல என்ன சொல்றது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. அ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 42. ஓகேங்களா? இந்த 42 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான ஃபண்ட்ஸ் குடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃபண்டும் ஒரு ஒரு மாதிரியான டைப். அம் இத வந்து செக்டோரியல் ஃபண்டுன்ட்டு சில ஃபண்ட்ஸ் இருக்கு. கேபிட்டலைசேஷன் பேஸ்டான ஃபண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு இதெல்லாம் ஒரு மாடல். செக்டோரியல் அப்படின்றது அ என்ன சொல்றது? ஐடி செக்டார் ஃபண்டு, அ இன்ஃப்ரா ஃபண்டு, பிஎஸ்யு ஃபண்டு, அப்புறம் வந்து எனர்ஜி ஃபண்டு. இந்த மாரி நெறைய செக்டோரியல் பேஸ்டான ஃபண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ, இதுல நம்ம எதுல வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல வந்து நீங்க லம்சமாவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல மந்த்லி எஸ்ஐபி மாடல் வழியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் இத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நிலத்துல இன்வெஸ்ட் பண்றத விட, என்ன சொல்றது? ஒரு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றத விட, அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்றது நல்ல ரிட்டர்ன்ஸ கொண்டு வரும். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும் அப்டின்னா, ஆ ஒரு ஃபண்ட் மேனேஜர்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு கீழ கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்கெட் அனலிஸ்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அ ஒரு ஷேர்ஸ பார்த்து செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஆ அந்த ஸ்டாக்க வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்ல அப்டின்னா, நம்ம பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா போறது தான். இல்ல நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி பழகுறேன் அப்டின்னா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி கொஞ்சம் கொஞ்சமா அ பார்க்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்டின்னா, ஆ மார்க்கெட் எப்படி உருவாச்சு? அதுக்கடுத்து இந்த மார்க்கெட் அப்படின்றது நம்மளுடைய லைஃப்ல எந்த அளவுக்கு அ பங்கு வகித்திருக்கு? ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டே உருவானதே வந்து மார்க்கெட்னால தான். மார்க்கெட் இல்லாட்டினா நாம இல்ல. இன்னைக்கும் அ ஷேர் மார்க்கெட் இருக்கிற முக்கியமான இடங்கள போய் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பெருவாரியான இடங்கள் வந்து துறைமுகங்களா இருக்கும். என்ன சொல்றது? டோக்கியோ, சாங்காய், ஹாங்காங், அ சிங்கப்பூர், நம்ம இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பே, அ ரொம்ப பழைய எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன். ஆம்ஸ்டர்டாம், அதுக்கு அடுத்து என்ன சொல்றது? அ இங்க சவுத் ஆப்பிரிக்கால அ என்ன அ எல்லுல ஒரு ஊர் ஆரம்பிக்கும். அம் ஸோ அதுவுமே ஒரு கடற்கரை நகரம் தான். அதுக்கடுத்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, முக்காவாசி கடற்கரை நகரமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அங்கேருந்து தான் ஆரம்பிச்சான். ஸோ இப்படியான ஒரு ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து நேரடியாவும், மறைமுகமாவும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பண்ணும்போது தான் நம்மளுடைய எக்கானமியும் இந்த உலக பொருளாதாரத்துக்கு ஏத்த மாரி ஒரு நல்ல வளர்ச்சிய எட்டும். இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம, நார்மல் அ அ என்ன சொல்றது? இன்வெஸ்ட்மென்ட்டான கோல்டுலயும், அ இல்ல நிலத்திலயும் பண்ணும்போது, நீங்க கொஞ்சம் பின்தங்கி போயிடுறீங்க. அ மொத்த நாட்டோட வளர்ச்சியும், இல்லாட்டினா உலகத்தோட வளர்ச்சியும் ஒரு பாதையில வேகமா போய்க்கிட்டு இருக்கும்போது, நம்மளுடைய வளர்ச்சின்றது ஒரு அ ஸ் என்ன சொல்றது? ஒரு 5 டூ 10% இப்போ ஒண்ணும் இல்ல. 20 வருஷத்துல அம் கோல்டு கொண்டு வரத விட, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 2 மடங்கு கொண்டு வருது. 2 மடங்குக்கு மேல கொண்டு வருது. அதாவது 150% அதிகமா கொண்டு வருது. அப்போ நாம அந்த 150% மிஸ் பண்றோம்.
வெறும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது. அதே மாரி டிமெட்டீரியலைஸ் பண்ணும்போது நம்ம இழக்கிற அந்த இழப்ப வந்து நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. அதாவது அ டிமெட்டீரியலைஸ்னா அந்த மெட்டீரியலான தங்கத்தையும், அந்த இடத்தையும் நீங்க விக்கிறீங்கல்ல, விக்கும்போது உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுது. என்னன்னா, அன்னைக்குள்ள தங்கத்தோட ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஆனா, நீங்க வாங்குன செய்கூலியும், சேதாரத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. வெறும் தங்கத்துக்கு மட்டும் தான் மதிப்பு போடுவாங்க. இன்னமும் சொல்லப்போனா, அந்த தங்கத்திலயும் கழிவுன்னு ஒண்ணு போடுவாங்க. அதுல ஒரு 2% இருந்து 5% குறைச்சுக்கிட்டு தான் போடுவாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு அ ஒரு செயின கொண்டு போயி அ சேல் பண்றதுக்காக நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு விலைக்கு எடுத்துப்பாங்க. ஆனா, நீங்க வாங்கும்போது நான் செய்கூலி 5% வாங்கினேன். அ சேதாரம் வந்து ஒரு 5% வாங்கினேன். அதையும் சேர்த்துட்டு எனக்கு குடுங்க அப்டின்னா குடுக்க மாட்டாங்க. நம்மள வந்து பைத்தியக்காரனா பார்ப்பாங்க. ஆனா, அது 1. 2வது இப்போ இன்னைக்கு இருக்க அந்த தங்கத்துல அந்த 8 கிராம் இருந்தா கூட 8 கிராமே அவங்க சுத்தமா எடுத்துக்க மாட்டாங்க. 8 கிராம்ல வந்து ஒரு 5% குறைச்சுக்கிட்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா, அதுல வந்து அழுக்கு ஒட்டி இருந்துச்சு. அதுல வந்து என்ன சொல்றது? அ தங்கத்துல வந்து மத்ததும் கலந்திருக்கும். இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. சொல்லி கம்மியான விலைக்கு தான் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆ ஈக்விட்டி மார்க்கெட்ல நீங்க பார்க்க முடியாது. அங்க என்ன பார்க்க முடியும்னா, வாங்குனது ஒரு ரேட்டு, வித்தது ஒரு ரேட் அவ்வளோதான். ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து டாக்ஸ் கூட பிடிக்கிறதில்ல. டாக்ஸ் பிடிக்கிறதையும் நம்ம கையில ஒப்படைச்சுடுறாங்க. லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின், ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயினா நீ கட்டு. ஆனா, ஆ அது அதோட டிரான்சாக்ஷன மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்ல மட்டும் தான் டாக்ஸ்ன்றது ஒண்ணு போடுவாங்க. அந்த டாக்ஸுமே கூட இன்கம் டாக்ஸ் கிடையாது. எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் டாக்ஸ் மட்டும் தான் அதுல. ஸோ எப்படி நீங்க பார்த்தாலும், ஆ ஸ்டாக் மார்க்கெட் வழியா நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு போறது தான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸா கொண்டு வரும். ஓகேங்களா? அதே மாரி ஒரு பயம் ஒண்ணு இருக்கும்ல. அந்த பயத்தையும் தூக்கிரலாம். என்ன பயம் அப்டின்னா, மார்க்கெட் விழுகும் அப்டின்ட்டு. மார்க்கெட் விழுந்தாலும் எந்திரிக்கும். அதுதான் உண்ம. கடந்த 20 வருஷங்களா மார்க்கெட் வந்து விழுகாமல்லாம் கிடையாது. ஆனா விழுந்து, விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு. அதுதான் உண்ம. இப்ப வந்து ரிப்போர்ட் நான் எடுக்கிறேன். டெய்லியும் வந்து விழுகலாம். ஆனா விழுந்தா மொத விழுந்தத விட அதிகமான வேகத்துல மார்க்கெட் வந்து ஏறும். அதுதான். இங்க பாருங்க. இது வந்து கோவிட்ல விழுந்தது. அ அப்போ கோவிட்க்கு முன்னாடி வந்து 12,000ல இருந்தோம். அது வந்து அப்படியே என்னன்னா 8,000க்கு விழுந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50% விழுந்துட்டு, அதுக்கு அடுத்து அந்த ஏறுன வேகத்த பாருங்க. என்ன வேகம்! ஒரே வருஷத்துக்குள்ள 12,000 தாண்டி 15,000க்கு போயி, அதுக்கு அடுத்து அத விட வேகமா எவ்வளோதான் இறங்குறாங்க. நடுவுல, நடுவுல மார்க்கெட் விழுகத்தான் செய்யுது. ஆனா திரும்ப அப்படியே தான மேல போய்க்கிட்டே தான் இருக்கு. அதுதான் மார்க்கெட். மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஏன் விழுகும்போதெல்லாம் திரும்ப ஏறுது அப்படின்னா, விழுகும்போது அப்போ அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்ப்பாங்க. ஆஹா! எனக்கு வந்து ரூ. 10,000 மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து எனக்கு வந்து ரூ. 6,000க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து நெறைய புது இன்வெஸ்டர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கலாம் வந்து உள்ள வருவாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாளா வந்து இன்வெஸ்ட் பண்ணாமலே இருந்தாங்க. அ ஏன் அப்டின்னா, எலக்ஷன் ரிப்போர்ட் வரட்டும். எலக்ஷன் ரிப்போர்ட்க்கு அடுத்து வந்து மார்க்கெட் விழுகும் அப்டின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா, எலக்ஷன் எக்ஸிட் போல் வழியா ஒரு ஜம்ப குடுத்து, அதுக்கு அடுத்து திரும்ப அதே அளவுக்கு கொஞ்சம் அ இறக்கி விட்டுட்டு, அதுக்கடுத்து மார்க்கெட் ஸ்டெடியா தான் ஏறிக்கிட்டே போச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து எஃப்ஐஐ உள்ள வர்றாங்க. ஏன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள வர்றாங்க. இப்ப இந்த சார்ட்ல பார்க்கிறீங்க, அ 1999 ஜனவரி 1ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 2 தடவ முக்கியமா விழுந்திருக்கு. 2008, 9ல ஒரு தடவ விழுந்துச்சு. அந்த கோல்ட்மேன் சாட்ஸ் இஷ்யூஸ்ல வந்து ஆ என்ன சொல்றது? லேமன் பிரதர்ஸோட ம் என்ன சொல்றது? அவங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் அடி வாங்குச்சு. அந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் அடி வாங்குனப்ப ஒரு குளோபல் கிரைசிஸ் வந்துச்சு. அந்த சமயத்துல
இறங்குச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கோவிட் அப்ப இறங்குச்சு. ஆனா இந்த 2 சமயமுமே திரும்ப அப்படியே ரெக்கவர் ஆயி மேல வந்துகிட்டே தான் இருக்கு. இதுதான் மார்க்கெட். ஸோ நாளைக்கும் விழுகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா விழுகும். ஆனா விழுந்துட்டு அப்படியே இருக்காது. அத விட திரும்ப எந்திரிச்சு மேல போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து 25 வருஷ ரிப்போர்ட்டு. இந்த 25 வருஷ ரிப்போர்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்க்குறீங்க. ம். அப்ப அடுத்த 25 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் சொல்லப்போனா இத விட இன்னும் பிரைட்டா தான் இருக்கும். ஏன்னா டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வேகமா எடுத்து கொண்டு போகும். அதுதான். அதுதான் மெயின் ரீசன். ஸோ நம்ம மார்க்கெட்டோட பார்ட்டிசிபேட் பண்றதுன்றது மிகவும் அவசியம். நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அ இந்த கிளாஸ இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அ அடுத்த புதன்கிழமை நம்ம இதே கிளாஸ்ல மார்க்கெட்டுக்குள்ள டிராவல் பண்ணுவோம். மார்க்கெட்டுக்குள்ளன்னா எப்படின்னா, என்எஸ்சி, பிஎஸ்சி இருக்கு இல்லையா? அந்த பிஎஸ்சிக்குள்ள எத்தன டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு? அவங்க என்ன பண்றாங்க? ஒரு நல்ல ஷேர்ஸ ஐடென்டிஃபை பண்றது எப்படி? இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா, இன்னைக்கு அ மார்க்கெட்ல நல்லா தெரிஞ்சிருக்கேன். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள்ட்ட கூட கூப்ட்டு கேளுங்களேன். ஒரு 10 ஸ்டாக்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 5 ஸ்டாக்ஸ் வரைக்கும் வேகமா சொல்லிருவாங்க. அதுக்கு அடுத்த 5 ஸ்டாக்ஸ் சொல்றதுக்கு அப்படியே யோசிப்பாங்க. சொல்ல வராது. தெரியாது. அதான் உண்ம. ஏன்னா, மார்க்கெட்ல வந்து 2500 ஸ்டாக்ஸ்க்கு மேல அதிகமா இருக்கு. இன்னும் கரெக்ட்டா 2 எக்ஸ்சேஞ்சையும் சேர்த்தோம்னா 4000 ஸ்டாக்ஸ் இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு அ 3000 ஸ்டாக்ஸ் கிட்ட, அதாவது 4500 ஸ்டாக்ஸ்ல வந்து 3000 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஆக்டிவாவே ஃபங்ஷன் ஆகிட்டு இருக்கு. இதுல வந்து அ எஃப்ஐஐ, டிஐஏன்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா? அத மட்டும் நம்ம தனியா எடுத்து, அதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலே போதும். நம்மளுடைய குரோத் அப்படின்றது சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டாக்ஸ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த என்ன சொல்றது? அ ஃபண்ட் மேனேஜர் அவரு எப்படி ஒரு ஸ்டாக்ஸ அப்ரோச் பண்றாரு அப்படின்றதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்னா, நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நண்பர்களே, நம்ம அடுத்த சந்திப்புல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ட சுத்தி பார்க்க போறோம். அதாவது விர்ச்சுவலா சுத்தி பார்க்க போறோம். உள்ள போயிட்டு ஆஃபீஸா பார்க்கறதுக்கு பேரு சுத்தி பார்க்கறது இல்ல. நம்மளுடைய அறிவ மார்க்கெட்டுக்குள்ள அப்படியே தான கொண்டு போகணும். அ 2 எக்ஸ்சேஞ்சுக்குள்ளயும் அப்படியே தான ஒரு ரவுண்ட் அடிக்கணும். ரவுண்ட் அடிக்கும்போது தான் எது எது எங்கெங்க இருக்கு, என்ன ரேஞ்சுல இருக்கு, நம்ம அத எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றது தெரியும். மதுரைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மீனாட்சி அம்மன் கோயில சுத்தி வந்தா பத்தாது. மொத்த மதுரையும் சுத்தி பார்க்கிறவங்களுக்கு தான் வந்து மதுரைய பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நான் மதுரையில பிறந்து வளர்ந்திருந்தா கூட, காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு மதுரைய பத்தி பெருசாலாம் தெரியல. ஊர்ல இருந்து ஒரு தடவ ஒரு ஃபாரின்ல இருந்து வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. அவங்களுக்கு சுத்தி காட்டலான்ட்டு போகும்போது தான், எனக்கு மதுரைய பத்தி ஒண்ணுமே தெரியலன்றதே தெரிஞ்சுச்சு. அப்புறமா போயிட்டு நானு உட்கார்ந்து நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். பார்த்தா, ஐயோ! இது ஒரு கடல் மாரி இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பார்க்க வேண்டிய விஷயங்கள் அவ்ளோ இருக்கு. ஸோ அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஆ ரைட்ரா. கட்டுறது கைமண் அளவு. அதுவும் இன்னமும் சொல்லப்போனா உள்ளூர் இருந்துகிட்டு, நம்ம உள்ளூர பத்தியே அதிகமா தெரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்றது அப்பதான் புரிஞ்சுது. ஸோ அது மாரி நாம நம்மள பத்தியான நம்ம இந்தியால இருக்கிற இந்த பொருளாதார ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பத்தியே நமக்கு தெரியாது. ஆனா உலக பொருளாதாரத்த பத்தி நம்ம நெறைய பேசுவோம். ஸோ நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நம்ம நல்லா ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். நெறைய விஷயங்கள் பார்க்குறோம், கத்துக்குறோம். அடுத்து வந்து மார்க்கெட்ல இந்த எக்ஸ்சேஞ்ச் ரவுண்ட் அடிச்சோம் இல்லையா? அதுல வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம், கத்துக்குறோம். அதுக்கு அடுத்து ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்றது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ வந்து எப்படி வந்து அ ட்ரேட் பண்றது? அதுல வந்து என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்கு? என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் குடுத்துருக்காங்க? அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸோ இது ஒரு டிராவலா நம்ம பார்ப்போம். இந்த நாலேட்ஜ் அப்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு
என்ன சொல்றது? ஒரு புது விஷயத்த கொண்டு வந்து சேர்ப்போம். ஸோ நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த சந்திப்புல சந்திக்கலாம். அ இந்த நேரத்துல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அ ஏதாவது ஒரு டவுட், கேள்விகள் இருந்ததுன்னா, அந்த கேள்விகள் நீங்க கேட்கலாம். அந்த ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். எனக்கு அடுத்த ஒரு செஷன் இருக்கு. கேள்விகள் எதுவும் இல்லைங்களா? சார் இது ஆ, ஃபர்ஸ்ட் கிளாஸுங்களா சார்? ஆமா. இது ஃபர்ஸ்ட். ஓகே. சார் என் பேர் சத்யராஜ். கேக்குதுங்களா? ஹலோ? சொல்லுங்க. சார் என் பேர் சத்யராஜ் சார். இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி பேசுனீங்க. எனக்கு ரொம்ப நாளாக இந்த டவுட் உண்டு. எப்படின்னா இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஒரு எஸ்ஐபி மூலமாக அஃப்கோர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க முடியும் ஓவர் பீரியட் ஆஃப் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்னு வரும்போது. பட் இப்போ நான் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நாளைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சடனாக அவங்க வந்து ஏன்னோ மார்க்கெட் அவுட் ஆயிடுறாங்க. நான் போட்ட காசெல்லாம் இதாயிடாதா? அது வந்து கவர்மெண்ட் ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா? இப்போ நான் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்றேன். நாளைக்கு ஏதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து சரியா மிஸ்அப்ராப்ரியேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஆகுறதுனால நான் 20 வருஷமா சேர்த்து வச்ச காசுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றாங்களா? இதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஓகே. ரொம்ப நீளமான கேள்வி. இதுக்கான பதிலும் ரொம்ப நீளமா தான் இருக்கும். பட் நான் வந்து சுருக்கமா சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். பொதுவா இந்த நாட்ட பொறுத்தவரைக்கும், இந்த நாட்டுல இல்ல, எந்த நாட்ட பொறுத்தவரைக்கும், உலக பொருளாதாரத்த பொறுத்தவரைக்கும், இங்க எதுவுமே வந்து உறுதியானது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கரன்சி மதிப்பு நமக்கு இன்னைக்கு கிடையாது. டாலருக்கும் அதுதான், இந்தியன் ரூபீஸ்க்கும் அதுதான், வேற எந்த ஒரு கரன்சிக்கும் அதுதான் நிலைமை. ஓகேங்களா? அ அதே மாரி தான் மார்க்கெட்டுக்கும். அதாவது எந்த ஒரு உறுதி அப்படின்றது கிடையாது. இது வந்து ஒரு நம்பிக்கை. அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே மாரி அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா அரசாங்கம் வந்து பின்னாடி இருந்து வேலை செய்வாங்க. ஆனா, நீங்க போட்டிருக்க இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவங்க கேரண்டி குடுக்க மாட்டாங்க. அது குடுக்க முடியாது. நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, தொழில்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த தொழில் நல்லா வளரணும். அந்த எக்கானமி நல்லா வளரணும். இது எல்லாமே நல்லா வளரும். ஓகேங்களா? அரசாங்கம் நீங்க என்ன சொல்றது? கேரண்டி வேணும். அரசாங்கத்தோட கேரண்டி வேணும் அப்டின்னா, நீங்க அரசாங்கம் வெளியிடுற அந்த கோல்டு பாண்ட் இருக்குல்ல, அதுல வாங்கி போடுங்க. உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்கும். அரசாங்கம் குடுக்குற கேரண்டி அதுதான். ஆனா, அதோட வளர்ச்சி எவ்வளோ இருக்கும்னு நான் சொல்லிர்றேன். 9% தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. ஸோ நமக்கு அ ரொம்ப உறுதியா வேணும் அப்டின்ட்டு நீங்க எதிர்பார்த்தீங்க. நான் லாஸே ஆகக்கூடாது. இல்லாட்டினா வந்து எனக்கு வந்து என்ன சொல்றது? ரி அ 0% ரிஸ்க் எடுப்பேன். எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்கவே பிடிக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதுக்கு ஏத்த மாரி தான். ரிஸ்க் இல்லாத ரிட்டர்ன்ஸ்ன்றது எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். நீங்க ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுட்டு போயிரலாம். இல்ல ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ல போட்டுட்டு போயிரலாம். அதுதான் உங்களுக்கு வந்து ரிஸ்கே இருக்காது. அதுலயும் கூட 0% ரிஸ்க்ன்லாம் ஒண்ணும் கிடையாது. குளோபல் எக்கானமியோ, இந்தியன் எக்கானமியோ மாறும்போது, அந்த பாண்டோட ரேட்டு எல்லாமே மாறும். தங்கத்துல போடுறேன், ரிஸ்கே இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். அதுலயும் ரிஸ்க் இருக்கு. தங்கத்த வந்து நல்ல விலையில வாங்கி இருந்துட்டு, அதுக்கடுத்து இறங்காதுன்றதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு யுஎஸ் டாலரோட விலை நல்லா இருக்கு. அதனால நான் அதுல போயிட்டு நான் பண்றேன். அவங்க வந்து ரொம்ப கேரண்டீடா இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கும் கிடையாது. இங்க எதுவுமே வந்து கேரண்டின்னு ஒண்ணு கிடையாதுங்க சார். வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாடரேட்டான அ ஒரு என்ன சொல்றது? அ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆ எக்கானமியோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது தான் நமக்கான வளர்ச்சிய நமக்கு கொண்டு வருமே ஒழிய, 0% ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. காச கொண்டு என்ன சொல்றது? அப்படியே இதெல்லாம் வீட்ல பூட்டி வச்சுக்க வேண்டியது தான். வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பவும் கூட அந்த பணத்துக்கு வந்து ரிஸ்க் இல்லன்னு சொல்ல முடியாது. நாளைக்கே டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கொண்டு வரலாம். உங்களுடைய நீங்க பூட்டி வச்சிருந்த அந்த காசுக்கு வந்து மதிப்பு இல்லாம போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம உடைக்க வேண்டிய தாட்டே என்ன அப்டின்னா,
நான் 0% ரிஸ்க்கு. நான் சம்பாதிச்ச காசு வந்து எனக்கு ரிஸ்கே இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையவே அந்த தாட்ல இருந்து முதல்ல நம்ம வெளியில வர்றது தான் உண்மையிலேயே அவசியம். ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராவர்ப் நான் சொல்லிட்டு இத நான் முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான் ஆகப்பெரிய ரிஸ்க் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ரிஸ்க் எடுக்காம இருக்கிறதுனா என்னங்க? நடந்தே போக மாட்டேன். நான் நின்னுகிட்டே இருப்பேன். ஏன்னா நடந்தா காலு குத்தும். கல்லுல இது என்ன சொல்றது? முள்ளு குத்தும். அ பாதையில எப்படி வரும்னு தெரியாது. நான் நின்னுகிட்டே இருப்பேன் அப்படின்றது. நின்னுகிட்டே இருந்தா ஒரு நாள் வெள்ளம் வந்து நம்மள அடிச்சுட்டு போயிரலாம். ஆத்த கடக்கும்போது கடந்து தான் ஆகணும். நான் நின்னுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் மிகப்பெரிய ரிஸ்க். நம்ம தேங்கிடுவோம். நம்ம வளரவே மாட்டோம். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஒரு தாட்ல இருந்து வெளியில வாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். சரி. புரிஞ்சுகிட்டு நம்ம எதையும் செய்வோம் அப்படின்னு யோசிங்க. அதுதான் உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிய கொண்டு வரும். மனித சமூகம் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே புது புது விஷயங்கள முயற்சி பண்ணி தான் வந்திருக்கு. நான் முயற்சியே பண்ணாம எனக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும். ரிஸ்கே எடுக்காம ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு நிச்சயமா நமக்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்க போறதில்ல. அத விட ஒரு மிகப்பெரிய ஆபத்து வேற எதுவுமே கிடையாது. ஓகே.